Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் வெறும் அரிசியை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்ச் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசியை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசியை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் இட்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். உளுந்து இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? வெறும் அரிசியை வச்சு நம்ம சூப்பரான தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். தோசையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சு நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுமோ அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த தோசை மேலே நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தோசையும் 1 சைடு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு மூடி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் தோசை நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தோசையை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இப்போ அதே மாதிரி தோசை கல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பாஞ்ச் தோசை இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.